Okay, students, in this class we are going to see coffee houses. Okay, this is the image of the coffee house. Okay, introduction. Coffee, already you know, coffee introduced from Abyssinia in Arabian countryல Abyssinia அப்படிங்கிற பிளேஸில் தான் காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. End of the 15th century. It was introduced in the end of the 15th century. Coffee drinking became the common among the Arabians. Coffee drinking is common among Arabian. Soon spread to Europe. ஸோ அரேபியனை தாண்டி அதுக்கப்புறம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனது யூரோப்பில் தான். இன் லண்டன் காஃபி ஹவுசஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த டேஸ் ஆஃப் த காமன்வெல்த். ஸோ காமன்வெல்த் பீரியடில் தான் மட்டும்தான் காஃபி ஹவுசஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சு, க்ராம்வெல் ரூல் பண்ண டைமில். த ரெயின் ஆஃப் குயின் ஆன், the coffee house was the center of the social life. ஸோ சொசைட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இந்த காஃபி ஹவுசஸ் மாறிச்சு. இன் லண்டன் 500 காஃபி ஹவுசஸ், 500 காஃபி ஹவுசஸ் இருக்குது. மேக்லே காஃபி ஹவுஸ் அப்படின்னா டீ கடை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. மேக்லே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, மேக்லே அப்படிங்கிறவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டுங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் ஸ்டேட்ஸ் தட் காஃபி ஹவுஸ் வாஸ் த திங் which distinguishes the city of London from all the other cities of the England. ஸோ காஃபி ஹவுசஸ், லண்டனில் இருக்கக்கூடிய காஃபி ஹவுசஸ் லண்டனை மற்ற சிட்டிஸ்லேருந்து ஒரு செப்பரேட், ஒரு தனித்துவமாக காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகேவா. Then Whigs and Tories coffee house. Whigs and Tories are two political parties in England. Almost every man of the upper or middle class frequented his favorite coffee houses. ஸோ அடிக்கடி இந்த அப்பர் மிடில் கிளாஸ் வந்து காஃபி ஹவுசஸ் போவாங்க. பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் creeds and people of different political creeds, religious beliefs and professions had their separate coffee houses. So political people can separate coffee house irukku, religious people can separate coffee houses irukku. Based on their profession, their coffee houses also differ, okay va. Then Tories party oda coffee house enna na Cocoa Tree Chocolate House. Cocoa Tree Chocolate House da இந்த Tories oda coffee house. Then Whigs oda coffee house enna அப்படினா விக்ஸோட காஃபி ஹவுஸ் வந்து சென்ட் ஜேம்ஸ் காஃபி ஹவுஸ். இது விக்ஸோடது, இது டோரிஸோடது. தீஸ் டூ ஆர் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இங்கிலாந்து. நோ டவுட் பாலிட்டிக்ஸ் வாஸ் டிஸ்கஸ்டு வித் எக்ஸ்ட்ராடினரி ஹீட். ஸோ பாலிட்டிக்ஸ் பேசினாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப சூடு பிடிக்கும் அந்த பேட்ச், அந்த அளவுக்கு அங்கே வந்து காஃபி ஹவுஸில் பேசுவாங்க, ஓகே. த லிட்ரரி மென்ஸ் காஃபி ஹவுஸ், படித்தவங்களுக்கான ஒரு காஃபி ஹவுஸ். த ஃபேவரட் ரெசார்ட், லிட்ரரி மென்னோட ஃபேவரட் ரெசார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்ஸ் காஃபி ஹவுஸ். இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். வில்ஸ் காஃபி ஹவுஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் கான்வென்ட் கார்டன் அண்ட் பவ் ஸ்ட்ரீட்டுக்கும் கான்வென்ட் கார்டனுக்கும் மிடில் இருக்கு. லிட்ரரி டாபிக்ஸ் லைக் பொயட்டிக் ஜஸ்டிஸ் ஆர் த த்ரீ கிளாசிக்கல் யூனிட்டிஸ். Like the three classical unities, poetic justice are discussed about 1685 literary genius visited by John Dryden. While John Dryden visited this coffee houses 1685, the topics were discussed in this coffee house are poetic justice, three classical unities. Two are very very important, poetic justice and three classical unities. இந்த டாபிக்ஸ் தான் பேசுகிறாங்க. ஜான் ட்ரைடன் அப்படிங்கிற ஃபேமஸ் ரைட்டர் இந்த காஃபி ஹவுஸுக்கு போயிருக்காங்க. ஸோ ஸ்மோக்கிங், வில்ஸ் காஃபி ஹவுஸில் மட்டும் ஸ்மோக்கிங் அலவுடு, ஓகே. ஸோ எ ரிவைவல் டு வில்ஸ் வாஸ் பட்டன்ஸ் காஃபி ஹவுஸ். ஸோ வில்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அடுத்த காஃபி ஹவுஸ் பட்டன்ஸ் காஃபி ஹவுஸ், ஓகே, which stood in Russell Street near Convent Garden. எங்கே இருக்குன்னா Russell Streetல, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது, கான்வென்ட் கார்டன் பக்கத்தில். ஃபவுண்டட் பை மிஸ்டர் பட்டன்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சதுனால இது பட்டன்ஸ் காஃபி ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓல்டு சர்வெண்ட் ஆஃப் ஜோசப் அடிசன் அப்படிங்கிறவர் ஃபேமஸ் ரைட்டர். ஸோ இவரோட சர்வெண்ட் தான் மிஸ்டர் பட்டன், ஓகேவா. தென் Grecian Coffee House, which stood in Essex Street near the Strand, was patronized by the scholars and critics. நிறைய ஸ்காலர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து Grecian Coffee House வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது எங்கே இருக்குது அப்படின்னா எசெக்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது.
Then this is one of the coffee house. Then doctors coffee house. The profession பேஸ் பண்ணி வரும்போது டாக்டர்ஸோட காஃபி ஹவுஸ். டாக்டர் ஜான் ராட்க்ளிஃப் டாக்டரோட காஃபி ஹவுஸ் பாரு. With the largest practice in England towards the end of the Restoration period, used to come to the coffee house by the house named Caraway. So டாக்டர் ஜான் ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் எந்த காஃபி ஹவுஸுக்கு அதிகமாக வருவார்னா கேரவே அப்படிங்கிற காஃபி ஹவுஸ். ஸோ அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, டியூரிங் திஸ் ஃபிக்ஸட் hours of his visit, he was very much in demand both by patients and by men of his own profession. ஸோ ஏதாவது டவுட் கேட்குறதுக்கும் மற்ற டாக்டர்ஸ் வராங்க. ஸோ பேஷண்ட்ஸ் ஆல்சோ கேம். Situated in Change Alley, Cornhill. எங்கே இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆலிங்கிற பிளேஸில் கார்ன்ஹில்லில் இருக்குது. The coffee house was founded by தாமஸ் கேரவே. தாமஸ் கேரவே தான் இதை ஃபவுண்ட் பண்ணது. ஸோ அவரோட நேமால் கேரவேஸ் காஃபி ஹவுஸ். ஸோ டாக்டர்ஸ் காஃபி ஹவுஸ் என்ன? கேரவேஸ் காஃபி ஹவுஸ். Then clergy's coffee house. Religious men, பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களோட காஃபி ஹவுஸ். ஃபேவரட் காஃபி ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூபை காஃபி ஹவுஸ். ட்ரூபை காஃபி ஹவுஸ். செப்பரேட் காஃபி ஹவுஸ் ஃபார் ரோமன் கேத்தலிக்கு இருக்குது. பியூரிட்டன்ஸுக்கு செப்பரேட் காஃபி ஹவுஸ் இருக்குது. தென் ஜூஸ்னால் யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு செப்பரேட் religion. ஸோ இவங்களுக்கு செப்பரேட் காஃபி ஹவுசஸ் இருக்குது. Some of the biased Protestants sincerely believed that the Catholics met in their coffee houses to conspire against the government. ஸோ ப்ரொட்டஸ்டன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இங்கிலாந்து வந்து ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரி. ஸோ ப்ரொட்டஸ்டன்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ப்ளே பண்ணுறதுக்காக தான் இந்த காஃபி ஹவுஸ்லேயே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வெரி ரிமார்க்கபிள் திங் அபவுட் த பியூரிட்டன் காஃபி ஹவுஸ் was that swearing was totally banned. ஸோ ஸ்வேரிங் வாஸ் டோட்டலி பேண்ட் இன் பியூரிட்டன்ஸ் காஃபி ஹவுஸ். பியூரிட்டன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மாரலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்க. அவங்களில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. காஃபி ஹவுஸ்னால் வந்தீங்களா, காஃபி குடிச்சிங்களா, போனீங்களான்னு இருக்கணும். அங்கே எந்த ஒரு டாக்குமே இருக்கக்கூடாது, அங்கே பியூரிட்டன். ஓகே, தென் ஜூஸ் காஃபி ஹவுசஸில் பார்த்தா when they met in their coffee house, they were chiefly concerned about exploring ways and means of investing their money at the highest possible rate of the interest. ஜூஸ் வந்து அதிகமாக கடன் கொடுக்குறவங்க, அந்த வட்டிக்கு காசெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி ஜாப் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிங் தேர் மணி அண்ட் த ஹையஸ்ட் பாசிபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. ஓகே, தென் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி ஹவுசஸ் பிளேட் அ ப்ராமினென்ட் ப்ராம்ப்டிங் சோஷியல் லைஃப்பில் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுது. தோஸ் வேர் டேஸ் இன் when public meetings newspapers were unheard of. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை, அப்போது பப்ளிக் மீட்டிங் இல்லை. அந்த டைமில் காஃபி ஹவுஸ் மூலமாக மக்கள் வந்து நிறைய ரூமர்ஸ் பேசுகிறது, நிறைய பாலிட்டிக்ஸ் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மக்கள் யூஸ் பண்ணாங்க. இன் சர்ச் சர்க்கம்ஸ்டான்சஸ் the only place where people could meet and exchange views on matters of common interest was the coffee house. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மேட்டர்ஸ் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக என்ன இருந்துச்சுன்னா காஃபி ஹவுஸ். The sense of coffee house can be called the cradle. Cradle means தொட்டில். பிரிட்டிஷ் டெமோக்ரஸியோட தொட்டில் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா காஃபி ஹவுஸ். ஓகே பாருங்கள், காஃபி ஹவுஸ் இந்த மாதிரி தான் காஃபி ஊற்றி கொடுக்குறாங்க, ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் கன்க்ளூஷன், த காஃபி ஹவுசஸ் வேர் த சென்டர் ஆஃப் த ஃப்ரீ டிஸ்கஷன் ஆன் திங்ஸ் அண்டர் ஹெவன், பர்டிகுலர்லி பாலிட்டிக்ஸ், ரிலீஜியன். பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கும் ரிலீஜியன் பற்றி பேசுகிறதுக்கும் பெஸ்ட்டு பிளேஸ் இந்த டீ கடை தான். So an attempt was made during Danby administration to close all the coffee houses. So Danby அப்படிங்கிறவரை ரோல் பண்ண டைமில் எல்லா காஃபி ஹவுஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. But the outcry against it was much. Government was forced to revoke the prohibition. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை கண்டிப்பாக தடை பண்ணணும், இல்லைனா இங்கேருந்து நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பயந்துட்டாங்க. A century late, during the French Revolution, the coffee house centers of heated discussion against the government attitude to the revolutionary movement. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸில் வந்து பக்கத்தில் இங்கிலாண்டோட கண்ட்ரிக்கு பக்கத்தில் ஃப்ரான்ஸ் இருந்துச்சு, அங்கே ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சு, அங்கே ஒரு கலவரம் வந்துச்சு. அந்த டைமில் இங்கே இருந்தவங்க பயந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இந்த கலவரம் இன்னும் இங்கிலாண்டில் வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு இந்த காஃபி ஹவுஸை க்ளோஸ் பண்ணாங்க. therefore it had no other option but to order the closure of the coffee house in the city.
ஸோ சிட்டிஸில் கண்டிப்பாக காஃபி ஹவுஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணோம். இல்லைனா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இங்கிலாண்டுக்குள்ளாலே வந்துடும் அப்படின்னு, கலவரங்கள் வந்துடும் அப்படின்னு பயந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த காஃபி ஹவுஸ் டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகே, தேங்க்யூ.